இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பினார்கள். இங்கே நாம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம பார்க்கிறோம். ஆசா என்கிற ராஜாவினுடைய காலத்திலே அந்த ஆசா ராஜா கர்த்தரை தேடுகிறார். கர்த்தரை தேடுவதற்கு அவர் தன்னுடைய மனதை அவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஆண்டவரை தேடினதுனால அவருக்கு அந்த வருஷத்துல இளைப்பாறுதல் கிடைக்கிறது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. கர்த்தரை தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே ஒரு சேனை, ஒரு எத்தியோப்பிய சேனை இந்த ஆசா ராஜாவை எதிர்க்கிறதை நாம பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? 10 லட்சம் பேர் கொண்ட அந்த சேனை, 10 லட்சம் பேர் கொண்ட அந்த சேனை 300 ரதங்களோடு புறப்பட்டு ஆசாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக வருகிறார்கள். இங்கே ஆசா ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆசா ஜெபிக்கிறதை முந்தின அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். இப்படியாய் சத்துருக்களால் அங்கே ஒரு பெரிய நெருக்கம். அங்கே ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சத்துருக்களுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முறிந்தோடும்படி செய்கிறதை நாம பார்க்கிறோம். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த எத்தியோப்பியன் ஆகிய அந்த சேரா என்கிற ராஜாவின் மூலமாக அங்கே நெருக்கம் வருகிறது. ஆசா ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் அங்கே நெருக்கம் வருகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய மனுஷனாகிய அந்த அசரியாவின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினாலே தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த நாட்களிலே காணப்பட்டது? அந்த ஆசா ராஜாவினுடைய காலத்திலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அங்கே வேதமும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, அங்கே மெய்யான தேவனும் இல்லை. ஆண்டவரை விட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க தங்கள் நெருக்கம், இப்படி ஒரு வேதம் இல்லாதபடி, தேவன் இல்லாதபடி அங்கே வாழுகிற பொழுது உபதேசிக்கிற ஆசாரியனும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையிலே நெருக்கம் வருகிறது. ராஜாக்கள் காலத்துலனாலும் சரி, ஜனங்களுக்கானாலும் சரி, சத்துருக்களால் அவர்கள் நெருக்கப்படுகிறது. அநேக யுத்தங்கள் வருகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதமும் இல்லை, ஆண்டவரும் இல்லை, ஜெபமும் இல்லைன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில யுத்தங்கள் வரும். இங்கே அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நல்ல வசனம், அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. நாமும் ஆண்டவரை விட்டு, மெய்யான தேவனை விட்டு பின்வாங்குகிறோம். வேதம் கிடையாது, வேதத்தை நம்ம மறந்து போகிறோம், ஆலயத்தை மறந்து போகிறோம், ஜெபத்தை நாம மறந்து போகிறோம். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். நாம் ஆண்டவரை விட்டு விடுகிற பொழுது வாழ்க்கையிலே நெருக்கம் வருகிறது. அந்த நெருக்கத்திலே நாம் கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். இங்கே இந்த ஜனங்கள் அப்படித்தான், ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரை தேடுகிற பொழுது நெருக்கத்தில் இருந்து, சத்ருவால் வருகிற நெருக்கம், யுத்தம், அதிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவரை மறக்கிற பொழுது, வேதத்தை மறக்கிற பொழுது, ஆலயத்தை மறக்கிற பொழுது, ஜெபத்தை மறக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில நெருக்கப்படுகிறோம். பல்வேறு விதமான நெருக்கம். ஏன் இந்த சோதனை, எதுக்கு நமக்கு இந்த நெருக்கம் வருதுன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம். எப்படியும் நமக்கு என்ன செய்யும்? யார் மூலமாவது நெருக்கம் வரும். நம்ம மெய்யாக ஆண்டவரை தேடணும், மெய்யான தேவனை தேடணும், வேதத்தை வாசிக்கணும். நம்ம ஆண்டவரை தேடும் பொழுதுதான் நெருக்கத்தில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இல்லாவிட்டால் தேவையில்லாத பல பிரச்சனைகளும் நம்ம என்ன செய்யும்?
இருதயத்தை நெருக்கும். நம்முடைய இருதயத்தை பல கவலைகள், பல பிரச்சனைகள், பலவிதமான பயங்கள் நம்ம என்ன செய்யும்? நெருக்கும். நம்மால தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு சோதனைகளும் போராட்டங்களும் வரும். எப்பொழுது வேதமும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, தேவனும் இல்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற பொழுது நெருக்கம் வரும். ஆனா எப்பொழுது நம்ம அந்த நெருக்கத்துல கர்த்தரை தேடுகிறோமோ, கர்த்தரிடத்திற்கு திரும்புகிறோமோ, அவர் நமக்கு வெளிப்பட்டு அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்து இளைப்பாறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் கூட இந்த காலை வேளையில இப்படிப்பட்டதான ஒரு சஞ்சலத்தோடு, சமாதானம் இல்லாம, இருதயத்துல நெருக்கத்தோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த கலக்கம், பொல்லாத மக்களை குறித்த நெருக்கம் நம்மை நெருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய வேதத்தை எடுத்து நம்ம வாசித்து தியானித்து நம்ம ஆண்டவரிடத்திலே நாம ஜெபிக்கும் பொழுது, அவர் நெருக்கத்தில் தேடும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆம், அவரை நாம் தேடும் போது அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆவில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமா, வேதத்தை மறந்தோம்னா, கர்த்தரை நம்ம விட்டோன்னு சொல்லி சொன்னா, தேவனை, மெய்யான தேவனை விட்டோன்னு சொல்லி சொன்னா, பல்வேறு விதமான நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஒருவேளை அப்படி நம்ம நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிற பொழுது நமக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுத்தீர். மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லாத காலத்திலே ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரே, நெருக்கத்திலே உம்மை தேடும் போது ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாள் முழுவதும் காத்து கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை